நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம்மோகன், 3 வருஷம் கழித்து இந்த கேஸை எடுத்துக்கிறப்பவே இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் முடிய போகுதுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டீங்க. ஸ்ரீனிவாஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் உங்கள் அகேன்ஸ்ட் டாக்குமெண்ட் ஸ்ட்ராங்காக சப்மிட் பண்ணிட்டாங்க. நோ நோ நோ, நீங்கள் கேஸை சரியாக ஹேண்டில் பண்ணல. ஏன் டாக்குமெண்ட் மேலே படிய போடுறீங்க? இந்திரா, அர்ஜுன், சாரதா, இந்த 3 பேருமே உங்களை விட சாமர்த்தியசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த கேஸ் மூலமா. அங்கிள், வாங்க மாப்பிள்ள. ராம்மோகனோட பேசி பார்த்தீங்களா? என்ன சொல்றார்? இல்லை அங்கிள், அவன் யாரோடையும் பேசுகிற மூடில் இல்லை. என்னப்பா சொல்ற? அப்படின்னா உன்னுடைய கல்யாண விஷயத்துல ராமோட பார்ட்டிசிபேஷன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியா? வாட் இஸ் திஸ்? சுந்தரமும் இங்கே இல்லை, ராமும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தா நீ மட்டும் என்னப்பா செய்ய முடியும்? வாட் கேன் யூ டூ? இல்லை, காயத்ரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. என்னப்பா காயத்ரி ஹெல்ப் பண்றா? அவளால என்னப்பா பெருசா ஹெல்ப் பண்ணிட முடியும்? நீ போய் அவனோட பேசு. நானும் காயத்ரியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அங்கிள். பட் அவன் இந்த ஷில்பா கேஸ், ராணா கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கான். திடீர்னு நான் போய் கல்யாண வேலையில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. என்னப்பா வாட் ஆர் யூ டாக்கிங் அஸ்வின்? ஒரு லாயருடைய லைஃப்ல ஒரு கேஸ்ட் ஜெயிக்கிறது தோக்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜம். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன் அண்ட் இட்ஸ் பேசிக். இதில் அப்செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இதை புரிஞ்சிக்கலன்னா நம்ம இன்னும் நம்ம ப்ரொஃபஷனே புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம்ப்பா. வா, ஒரு தம்பியோட கல்யாணத்தில் ஒரு அண்ணன் எவ்வளோ ஹாப்பியாக இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு ஐ கான்ட் பிலீவ் திஸ். இது பார், நீயோ சுந்தரமோ தான் அவனோட போய் பேச முடியும். கோ அண்ட் டாக் வித் ஹிம். ஓகே அங்கிள். பட் ஆனால் அவன்கிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு ஒன்றுமே தெரியல. என்னப்பா நீ சொல்ற? உன் பிரதர் அப்செட்டாக இருந்தா அப்படியே விட்டுருவியா நீ? ஒருவேளை உன்னுடைய கல்யாணத்தை இன்வால்வ் ஆனா அவனுடைய ஸ்ட்ரெஸ் குறையலாம். ஹூ நோஸ், தட் மே பி a solution. போப்பா, போய் அவனோட பேசு. What a chap you are. ஓகே அங்கிள், நான் போய் பேசுகிறேன். குட், தேங்க்யூ. மேம், இந்த ராணா இண்டஸ்ட்ரீஸ் கேஸ் பற்றின ஆர்டிக்கலுக்காக ராஜான ஒரு ரிப்போர்ட்டர் அர்ஜுனுக்கு கால் பண்ணியிருந்தானா. அவன் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கிறதா சொன்னான். ஸோ ஹீல் கால் யூ எனி மினிட். பண்ணட்டும், பேசுகிறேன். ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்டு அர்ஜுனை தான் இந்த கேஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு போல். அவன் தான் சரியாக இருக்காதுன்னு சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்துருக்கான். அந்த ரிப்போர்ட்டர் ஏதோ உங்கள் பேரை கேட்டாலே பயப்படுறாராமா. ஏன்னு தெரியலன்னு சொன்னான் அர்ஜுன். இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனோம். 3 வருஷம் முன்னாடி இந்த இஷ்யூ மீடியாவில் பீக்கில் இருந்தப்போ இந்த ராஜா எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு இன்டர்வியூ வேணும்னு சொல்லி. மேகசீனில் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட அதில் இல்லை, எல்லாத்தையும் மாற்றி எழுதியிருந்தார். ஃபோன் பண்ணி வாங்குன்னு வாங்கிட்டேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெரர் ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பீங்க போல. நிறைய இருக்கு. சரி, அர்ஜுன் எங்க? நம்ம குமாருக்கு தெரிஞ்ச ஏதோ சேரிட்டியில் ஏதோ பிரச்சனையா, ஒரு ஓல்ட் லேடி ரன் பண்ணுறாங்க போல, என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கான். மறுபடியும் சமூக சேவையா? இந்த 3 வருஷத்துல நீங்க 3 பேரும் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணிருக்கீங்க சாரதா.
ஆனால் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் நினைக்கிறேன்ல. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதுவும் தெரியாது. உங்கள் 3 பேருக்குமே எந்த பர்சனல் கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. நாளைக்கே ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு வந்தா ரொம்ப கஷ்டம் சாரதா. இங்கே வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க எவ்வளோ பிரச்சனையோட வராங்க. அவங்க கிட்டே இருந்து எப்படி மேம் பைசா எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் சரிதான். ஆனால் இன்கம்னு எதுவும் இல்லாமல் இந்த ஃபேர்மை ரன் பண்ண முடியாதுல்ல. அர்ஜுன் அப்படிதான், அவனை இனிமே மாற்ற முடியாது. நீ அவன் ஷேடோலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து வேற மாதிரி கேசஸ்லாம் எடுக்க பாரு சாரதா. நீங்கள் சொல்கிறது புரியலையே மேம். அரவிந்தும் அர்ஜுன் மாதிரி தான். அவர் வேற நிறைய மூமெண்ட்ஸில் இருந்தார். எந்த ராத்திரியில் யார் வந்து கூப்பிட்டாலும் அப்படியே கிளம்பி போயிடுவாரு. அதை தவிர வீட்டில் எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ் வேற. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும்ல. அதனால்தான் நான் கொஞ்சம் வேற மாதிரி கேசஸ் எடுக்க ஆரம்பித்தேன். என்வாயர்மெண்டல் லா, என்ஜிஓஸ் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். என்ஜிஓஸ்க்கு ஃபண்ட் இல்லைனா ராணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிராக இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அந்த ஃபண்ட்ஸ் ராணா இண்டஸ்ட்ரீஸோட காம்படிட்டர்ஸ் கொடுத்ததில்லை. சரி, எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்தால் காலேஜ் டேஸ்லலாம் உனக்கு கான்ட்ராக்ட்ஸ், பேங்கிங் லா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல? அதில் ஏன் நீ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்ற? நிறைய கேசஸ் கிடைக்குமே. அர்ஜுன் என்ன சொல்வான்னு தெரியல. அர்ஜுனை பற்றி கவலைப்படுறத விடு, முதல்ல நீ முடிவெடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரான ஒத்தரான ப்ராக்டிக்கலாக இருந்தால் தான் இந்த ஃபேர்மை ரன் பண்ண முடியும் சாரதா. யூ ரைட் மேம். அர்ஜுன் கிட்ட பேசுகிறேன். எந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மாக இருந்தாலும் அதில் யாரான ஒருத்தர் காசில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சாரதா. என்னையும் அரவிந்தையும் உதாரணமாக சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நான் முதலே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்ல, உன்னையும் அர்ஜுனையும் பார்க்கும்போது நானும் அரவிந்தும் முதல்ல ஒர்க் பண்ண அந்த நாட்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது முதல்ல ஒர்க்காக தான் ஆரம்பிச்சது. அப்புறம் உங்கள் 2 பேரையும் அப்சர்வ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நீ உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டில் இருக்கியா? இருக்கேன் மேம். பட் அவங்க எல்லாரும் கார்ப்பரேட் சைடில் இருக்காங்க. அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் விடாத, உனக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும். ஓகே? ஷோர் மேம். ஹாய். என்ன சாப்பிட்ற? நீ என்ன ஆர்டர் பண்ண? நான் ஒரு காஃபி தான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு காஃபி சொல்லு. 1 காஃபி. ஃபைனலி ராணா இண்டஸ்ட்ரீஸ் கேஸில் நீங்களாம் வின் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். இந்திரா மேமுக்கும் என்னோட விஷஸ் சொல்லிவிடு. சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த கேஸில் என்னை விட இந்திரா மேமுக்கு உதவியாக இருந்தது சாரதாவும் மணியும் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்திரா மேமுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கு. நான் இந்திரா மேம் ஆக்சுவலாக கோர்ட்டில் பார்க்கணும்னு நினச்சேன், பட் முடியல. அதுக்கே நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பாரு.
வந்துடுவேன், ஆனால் அங்கேயே பர்மனெண்ட்டாக வந்துடுவேன். பரவாயில்லையா? ரொம்ப ஈஸியாக போச்சே, வந்துடு. ராமு என்னை பார்க்கணும், ரொம்ப அப்செட்டாக இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் தோற்று போயிருக்கான். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லை. நீ என்ன கேட்ட? சரி, அதை விடு. ஸோ ராணா இண்டஸ்ட்ரீஸ் கேஸோட இம்பேக்ட் உன் ஃபார்மில் எப்படி? தெரியல, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. ஆனால் நீ போகிற ஸ்பீடை பார்த்தா அப்பாவுக்கு இப்போ இருக்கிற மதிப்பும் மரியாதையும் உனக்கு இந்த வயசுலேயே கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ராமு அண்ணே ஒரு உலுக்கு உலுக்கிட்ட. ஹே, அவனை வின் பண்ணதா நாங்கள் அப்படி யோசிக்கவே இல்லை. இந்திரா மேம்க்கு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கு. அந்த கிராமத்து மக்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கணும்னு அரவிந்த் சார் போராடினார். அவர் இறந்தும் அந்த விஷயம் நடக்கலைன்னா இந்திரா மேம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கரெக்ட். அப்புறம் உனக்கு என்ன கேஸ் போயிட்டுருக்கு? ஒரு கேஸும் கிடையாது. இப்போ எல்லா ஆஃபீஸ் வேலையும் லீவ் விட்டாச்சு. அஸ்வினோட கல்யாண வேலை பார்க்கணும்ல. யா, எப்படி இருக்கான் மாப்பிள்ள? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். நிவேதிதாவோட ஜாலியாக சுற்றின்னு இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீயும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். எனக்கும் வரணும்னு ஆசை தான். அங்கே வந்தால் சுந்தரசம் கொஞ்சம் மறுப்பார். ஓனர் ராமோன் வாசலே நின்றுட்டுருப்பான். எதுக்கு அந்த மாதிரி ட்ராமாலாம் அவாய்ட் பண்ணலாமே. அதுவும் கரெக்டு தான். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க, நீ மட்டும் தான் வரமாட்ட. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அர்ஜுன். அது பரவாயில்ல, உன் கல்யாணத்துக்கு வந்துட்டா போச்சு. நான் இல்லாமல் உன் கல்யாணம் நடக்காதுன்னு ஒரு 90% உறுதியாக சொல்லலாம்ல. காஃபி சாப்பிடு. அஸ்வத், ம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த வீக் டின்னர் போலாமா? கல்யாணத்துக்கு இன்னும் 2 வீக்ஸ் தானே இருக்குது, அப்போ பார்த்துக்கலாமே. நோனோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை உடனே பார்க்கணுமா? கல்யாணம் வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியாதா? ஓகே, பார்த்துடலாமே. தேங்க்ஸ். சுந்தரம் அங்கிளை பற்றி என்கிட்ட அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஃபேமஸ் லாயர்ஸ். எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்கு. பயமா? உன்னை யாரும் கூண்டில் ஏற்றி எதுவும் கேள்வி கேட்டுற மாட்டோம். அஸ்வின், நீங்க ஏன் உங்களை மாதிரி ஒரு அட்வொகேட் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஹே, குட் ஐடியா. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு 2 வீக்ஸ் இருக்கு. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நான் இன்னொரு பொண்ணை பார்த்துக்கிட்டோமா? ஓ, பார்க்க தான் சைலண்டா இருக்கீங்க. இப்படியெல்லாம் பேசுவீங்களா? நான் ரொம்ப நாளா உங்க ஃபேமிலியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்ல முடியுமா? ஷூர். அப்பா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பேன், பட் வீட்டில் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக இருப்பார். கிட்டத்தட்ட விளம்பரத்தில் வர அப்பா மாதிரின்னு வச்சுக்கோயேன். ஆனால் என்ன, ப்ரொஃபஷனில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு எங்கள் 3 பேரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அப்புறம் ராமும் கிட்டத்தட்ட 90% அப்பா மாதிரி தான். எதுலேயும் ஜெயிக்கணும்னு பார்ப்பான். ஆனால் நான் அவன் அளவுக்கு புத்திசாலி கிடையாது. நீங்க யாரு மாதிரி இருக்க தேவையில்லை. நீங்க நீங்களா இருந்தாலே போதும். தேங்க்ஸ். அண்ட் ராமோட ஒய்ஃப் அஞ்சலி, மை மோஸ்ட் லவபிள் சிஸ்டர் காயத்ரி, எங்கள் அம்மா வாசுகி. இதுதான் எங்கள் ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் இப்போ நீ. குட். வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். தட்ஸ் ஆல். Shall we start? Yeah, sure. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளோ தூரம் ஏதாவது விஷயமா வந்திருக்குங்களா?
நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் மிஸ்டர் ராம்மோகன். ஷில்பா மர்டர் கேஸில் இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. இந்த கேஸ் எங்கே சுற்றினாலும் கடைசியில் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கிது. என்ன இன்ஸ்பெக்டர், அவங்களே எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நோ 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 நான் உங்களை நீங்கள் டைரெக்டாக இன்வால்வாக இருக்கீங்கன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட பேசுனா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குன்னு தான் வந்திருக்கேன். உங்களுக்கும் ஷில்பாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை நான் ஏன் கேட்குறேன்னா, அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு. பட் நீங்கள் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆம் ஐ ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. ஹேவ் அ சீட் அங்கிள். தேங்க்யூ. உங்கள் என்கொயரியில் நானும் கலந்துக்கலாமா? என்ன சார் என்கொயரி? ஷில்பா கேஸில் இது வரைக்கும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. ராம்மோகன் சாரோட ஃப்ரெண்டு தான் ஷில்பா. அதனால தான் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், வேற ஒரு கேஸ் விஷயமா கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஷில்பா மேட்டரில் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெல் மீ சார். ஷில்பா அவங்க அப்பாவை ஏமாற்றி சொத்து பூரா எழுதி வாங்கியிருக்காங்க. இதில் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கு கொஞ்சம் மன வருத்தம். இதை தவிர ஷில்பாவுடைய பிரதர் ஒருத்தர் பொள்ளாச்சி கிட்ட ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கார். அவருக்கும் இந்த சொத்துல ஒரு பங்கு இருக்கு. பட் அவரையும் அவங்க ஏமாத்திருக்காங்க. ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். எனிவே நீங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஐசி இப்படி ஒன்று நடந்திருக்கா? அந்த ஆசிரமத்தோட பேர் என்ன? ஆசிரமத்தோட பேர் மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர், அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பேர், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னால் தர முடியும். இன்ஃபேக்ட் ரெடியாக இருக்கு. இந்த ஆங்கிள்லையும் நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். எனியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். வெல்கம். நான் கிளம்புறேன் சார். குட் லக் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. ராம், இனிமே ஷில்பா மேட்டரில் இன்ஸ்பெக்டர் ஒன்று ட்ரபிள் பண்ண மாட்டார். I hope. You can be sure. Thank you, uncle.